ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி சேரீ நீட்டாக பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃப்ரீ ப்ளீட்டிங்கில் உள்ள சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேரீயோட உள் பக்கத்தில் ஃபஸ்ட்டு சொருகிற பார்ட்டை எடுத்திருக்கோம். அந்த பார்ட்லேருந்து நம்ம கரெக்டான அளவுக்கு ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா நமக்கு கரெக்டான அளவு கஸ்டமர் கொடுத்துட்டாங்க. கஸ்டமர் கொடுத்த அளவுக்கு சென்டர் ப்ளீட் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ளீட் சென்டர் சைஸ் தான் கரெக்டு. இந்த மாதிரி நீங்களும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடாது. நம்ம ஆப்போசிட் சைடில் எடுத்திருக்கோம் அப்படின்னா கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சேரீயோட சென்டர் பார்ட்டை எடுத்து நம்ம டேபிளில் உள் பக்கத்தை மாற்றி திருப்பி போட போகிறோம். பக்கத்துக்கும் வெளி பக்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் தெரியுதா? இப்போ நம்ம உள் பக்கத்தை தான் மேலே கொண்டு வரோம். இப்போ நம்ம கீழே கரை பக்கம் நம்ம வலது கை பக்கத்தில் இருக்கணும். சென்ட்ரு ப்ளீட்டை பாருங்கள், நமக்கு ஒன் சைடு கையளவுக்கு கேப் இருக்குது. நம்ம அப்போது அந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் பாருங்கள், இந்த கேப் இருக்காது. இப்போ அதுக்காண்டி நம்ம ஒரு கையளவுக்கு கேப் வச்சு நம்ம மடிக்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இனி ஃப்ரீ ப்ளீட்டிங்கில் டவுட் இருக்காது. இந்த வீடியோ பார்த்து ஈவனாக வச்சு சென்டர் ப்ளீட்டை ஈவனாக வச்சு அந்த சைடு நமக்கு 5 இன்ச்சு, இந்த சைடு 5 இன்ச்சு அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை தூக்கி மேலே வச்சு கரெக்டான அளவு மெஷர் பண்ண போகிறோம். ஷோல்டரில் மாட்டுற பின் அளவை கரெக்டாக வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடணும். நம்ம அந்த சேரீயில் நம்ம எந்த அளவுக்கு பாக்ஸுக்கு மடிச்சிருக்கோமோ அந்தளவு இந்தளவு ஈவனாக இருக்கிற அளவுக்கு அந்த சேரீ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும். வீடியோ தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். எப்படி மடிக்கணும், சென்ட்ரு பார்ட் எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மெஷர்மெண்ட் இல்லாமலே எப்படி நம்ம சேரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக இதிலே எதுவும் டவுட் இருந்துச்சு, இன்னும் அட்வான்ஸாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிங்கன்னா எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவிலே ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் சர்வீஸாக கூட பண்ணலாம். நான் ஒரு சேரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்க்கு 200 வாங்குகிறேன். நீங்கள் என்ன ரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். முந்தான பக்கத்தை நம்ம அந்த மடிப்பு பக்கத்திலே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்புறமா சேரீயோட உள் பக்கமாக கொடுத்து வச்சிடலாம். நான் உள் பக்கமாக உள்ளே கொடுத்துக்கிட மாட்டேன் சேரீ உள்ளே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வெளியிலேனாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம எவ்வளோ அழகாக சேரீ ஃப்ரீ ப்ளீட் எடுத்திருக்கோம், பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. டெய்லரிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, சேரீ ஃப்ரீ ப்ளீட்டிங்கில் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டெய்லரிங் மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.